ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மீனாவும் ராஜும் மயில் கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் மயில் இருந்துட்டு உண்மையை சொல்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சரவணன் மாமா மேலே வச்சுருக்க அன்பு உண்மைனா இப்போ எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணோட மனசை மாற்றுறதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டீங்களா? நீங்கள் எப்படி பேசினாலும் என்னோட பொண்ணு மனசு மாறாது, என்னோட பொண்ணு உண்மையை மட்டும்தான் பேசுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க, நீங்க மனசாட்சி இல்லாம இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீ இதவே பேசிக்கிட்டு இருக்க, எங்களை என்ன பொய் சொல்றியா? நாங்க 80 பவுன் நகை எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு இங்க என்னமா நடக்குது, இது சந்த கடைங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மேடம், இவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம், இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி உங்ககிட்ட நிரூபிக்கிறது? அக்கா அதுதான் போன்ல வீடியோ இருக்குல்லக்கா, எடுத்து காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி சொல்லவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு ஆமல்ல ராஜி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன எங்களை மிரட்டி பாக்குறீங்களா? இப்படி சொன்னா நாங்க எல்லாம் பொய்யா சொல்லிடுவோங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொன்னாலும் சொல்லலனாலும் இதுதானே உண்மை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோவை காட்டினா நீங்க தான் பொய் சொல்றீங்கன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மீனா இருந்துட்டு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குழலி வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரவும் எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க, யாருன்னு நம்ம குழலி. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு குழலி அப்படின்னு சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த வீணா போனவளை பத்தி ஒரு பெரிய ரகசியத்தை நான் கொண்டு வந்திருக்கேம்மா அப்படின்றாங்க. என்ன குழலி சொல்ற நீ? ஆமாம்மா, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி, சரவணன், அதுக்கப்புறம் பாண்டியன், அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர ஷாக்கு. கோமதி இருந்துட்டு, என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம குழலி இருந்துட்டு, ஆமாம்மா இது நான் பெங்களூர்ல தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. பெங்களூர்ல தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ, நம்ம உண்மையெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ நாங்கள் பொய் சொல்கிறோங்கன்னா அவங்களுக்கு தெரிய போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குழலி இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணம் நடந்ததை மறைச்சு தான் இப்போ என்னோட தம்பிக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படியோ போயிட்டு இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே பாருங்க மேடம், இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்கும். போலீஸ் பயங்கர ஷாக்கு. இங்கே பாருங்கம்மா, என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், அந்த பொண்ணு ஏதோ கம்ப்யூட்டரில் கொடுத்து ஏதோ ரெடி பண்ணிட்டு வந்திருக்கு மேடம். என் பொண்ணுக்கு என் மாப்பிள்ளை கூட நடந்தது தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் மேடம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் குள்ளே இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப அசிங்கமானவங்கன்னு இதுலேருந்தே தெரியுது எனக்கு. உங்களுக்கு கேவலமா இல்லையா? இப்படியெல்லாம் உங்களால் போய் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி குழலி இருந்துட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த விஷயத்துலயும் நீங்க பொய் தான் சொல்லியிருக்கீங்களா? ஒட்டு மொத்தமா நீங்க பொய் பித்தலாட்ட குடும்பமா இருக்கீங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னோட வாழ்க்கையே போச்சுமா, இப்படி ஒரு தீய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களேம்மா அப்படின்னு பயங்கரமா அழுகவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாராட்டா சரவணா, அதுதான் இப்படி ஒரு தீனது நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம தெரியாம தானே போயிட்டு காலை விட்டுட்டோம். இப்போ அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதை மட்டும்தான் பார்க்கணும். கவலைப்படாதரா சரவணா, உன்னோட வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும். என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இனிமே நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்னம்மா, இனிமே யாரை பத்தியும் நான் யோசிக்க போறது கிடையாது. இவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கம்மா. இனிமே எனக்குன்னு நான் மட்டும்தான் இருக்க போறேன், எனக்குன்னு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு அப்படியே மனசு நொறுங்கி போயிடுது. தன்னாலதான் தன்னோட பையன் இப்படியெல்லாம் பேசுறானே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பாண்டியன். அதுக்கப்புறம் என்ன, பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட, டே சரவணா என்ன மன்னிச்சிருடா, என்னால தானே உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நீங்களும் ஏமாந்து போய் தானே நிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க நம்மளை எல்லாம் ஏமாத்தினதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? நீ இதெல்லாம் நினைக்காம என்னை பத்தி கவலைப்படாம நீங்க ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா,
இங்க நடக்கிறத பார்த்தா டிவில கூட இந்த மாதிரிலாம் நடக்காதுமா. நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யார் உண்மையை சொல்றீங்க, யார் பொய்ய சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், யார் உண்மையை சொல்றா, யார் பொய்ய சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் உங்களுக்கே தெரியலீங்களா மேடம்? இவங்க தான் மேடம் பொய் சொல்றாங்க. இவங்க ஊருக்குள்ள போயிட்டு 4 இடத்துல நீங்க விசாரிங்க. விசாரிச்சாவே உங்களோட உண்மை பித்தலாட்டம் எல்லாமே வெளியே வந்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க, எப்படி விசாரிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இதுக்கு மேல நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப தான் அசிங்கப்படணும், நம்மளே நம்ம வாயால உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல யாரு பொய் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். யாராச்சும் பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா அவங்கள வாழ்க்கை முழுக்க வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், நானே சொல்றேன் பாருங்க மேடம், இவங்க தான் மேடம் பொய் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சது 2 3 தான். இன்னும் என்னென்னலாம் பொய் சொல்லி என்னோட குடும்பத்துக்கு வந்து என்னோட குடும்பத்தை எப்படி சின்ன பின்னாம ஆக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால இவங்க இவ்வளோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்கள நம்பவே நம்பாதீங்க நீங்க அப்படின்னு நம்ம சரவணன் ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் பாக்கியம் இருந்துட்டு, மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்னோட பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம் தான் மேடம். என்னோட பொண்ணுக்கு முதல்ல அதாவது அவர் ஏதோ எங்க குடும்ப சூழ்நிலையால ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் மேடம். அவன் என்னோட பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போ இப்போ இந்த சரவணன் மாப்பிள்ளைக்கு எங்க பொண்ணு கொடுத்தோம். என்னோட பொண்ணு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. என்னோட பொண்ணு போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான்னு தெரிஞ்ச உடனே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட பொண்ணை வெளியே அனுப்பிட்டாங்க மேடம். அதுக்கு தான் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாற்றணுமேன்றதுக்காக தான் மேடம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணா அவங்க உங்க பொண்ணை ஏத்துப்பாங்கன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க அப்படின்னு நம்ம பாக்கியத்தை கேட்டு கேட்கவும், இல்லை மேடம், இவங்க அதாவது இவங்க மானத்துக்கும் அசிங்கத்துக்கும் கட்டுப்பட்டவங்க மேடம். அதனால தான் போலீஸ் கேஸ் கொடுத்தா அதுக்கு பயந்துக்கிட்டே என்கிட்ட வந்து வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. அப்போது என்னோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு நான் யோசித்தேன் மேடம். ஆனால் இது இப்படி போய் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மன்னிச்சிருன்னு சொல்கிறதுனால எல்லாமே சரியாயிடுமா? இப்போ பாருங்கள், உங்களால் ஒரு குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? அதுவும் அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ கஷ்டப்படுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உடம்பு முடியாமல் போயிட்டு அந்த ஸ்டேஷன்லேயே மயங்கி விழுந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? ஒரு நல்ல குடும்பத்தை இப்படி கேவலமாக பழி வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இவங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருந்திருந்தா கண்டிப்பாக எங்களை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க பொண்ணை நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் என்னோட புருஷன் ஏற்கனவே 2 மருமக இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு இவ மேலதான் பாசமும் மரியாதையும் அதிகமா வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, நீங்க இனிமேலும் அவங்கள நினைச்சு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். ஆனா உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லையா? அதனாலதான் உங்க பக்கம் என்னால பேச முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அம்மா வாழ்த்தவும், இங்க பாருங்க மேடம், என்னோட பையனோட வாழ்க்கை தான் எந்த திசையில போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. என் பையனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம், நிறைய பொண்ணுங்களை பார்த்து கடைசியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஆனா அத்தனை பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கையை என்னோட பையனுக்கு அமைச்சு வச்சுட்டோமேன்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. மற்றவங்க 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா என்னோட
ஆனால் என்னோட பையன் மட்டும் என்னோட பெரிய பையன் மட்டும் எங்கள் பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணான். ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் குழந்தை இருந்துட்டு, டே சரவணா, உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உன்னோட நிலைமை ஆயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகவும், அக்கா என்ன பண்ணுறதுக்கா, என்னோட தலையெழுத்து இப்படி தான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள், என்னோட தலையெழுத்து இப்படியே இருந்துட்டு போட்டும் விடுங்க, என்னை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் வந்து, இங்கே பாருங்க மாமா, அத்தை என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை நீங்கள் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சரவணன் இருந்துட்டு அப்படியே ஒரு செங்கலை தூக்கிட்டு ஓடி வராரு மேலே போடலான்னு. அப்புறமா என்ன, சரி போலீஸ் ஸ்டேஷனுன்றதுக்காக நம்ம மீனாவும் ராஜியும் அப்படியே கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு வராங்க. வந்த உடனே மயில்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தாலாம் இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும், நீங்கள் இங்கே பாருங்கள், முதல்ல இந்த கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே இறக்க இருந்தவங்களுக்கு கூட இறக்க இல்லாமல் பண்ணிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா, இல்லை வேறு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. பாவம் மயிலக்கா, இங்கே பாருங்கக்கா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டீங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்களே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு மீனா மயில்கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு மீனா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அது தப்புன்னு எனக்கே புரியுது. ஆனால் என்னோட அம்மா என்கிட்ட எதையோ பேசி சொல்லி என்ன இந்த கேஸை கொடுக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து எல்லாமே என்னோட அம்மா சொல்லி தான் நான் சொன்னேன். இல்லைனா என்னோட அம்மா ஏதாச்சும் ஒன்று, அதாவது சரவணன் மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடும், அவங்க உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க, உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் கேஸை நீங்கள் அதை நடத்தி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட எதையோ சொல்லி இப்படியெல்லாம் என்னை சொல்ல வச்சுட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்லும் விழுறாங்க. அதுக்கப்புறம் சரவணந்துட்டு, இங்கே பாருடி, நீ பச்சை நடிப்பு நடிக்கிறடி, எனக்கு நல்லாவே தெரியுது நீ நடிக்கிறது. இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஃபஸ்ட்டு எழுந்து போடி, உன் மூஞ்சில் முழிச்சாவே பச்சை தண்ணி கூட யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒரு குடும்பத்து மேலேயே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு வரைக்கும் போக வச்சு, அதுவும் கோர்ட்டில் இப்படி ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வச்சுருக்கீங்க. அதனால் இத்தனை பேர் டைமையும் வேஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமும், அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் சிறை தண்டனையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு எப்படியாச்சும் பெயில் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், அவங்க கேஸ் வாபஸ் வந்தால் மட்டும்தான், நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே, அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்றதுக்காக இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி கிட்ட, இங்கே பாருங்கள் சம்மந்தி, என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, இத்தனை நாளாக உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி இவ்வளோ தூரம் உங்களுக்கு கொண்டு வந்தது நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, நீ பண்ணதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு போதும், நீ போதுன்ற அளவுக்கு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், இனிமேலும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவந்துட்டு, இங்கே பாருடி, நான் நல்லபடியாக சொல்கிற மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைனா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் உங்களோட கையாலே நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதுன்னு சொல்லிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு குழந்தை இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, இங்க பாருடா செல்லக்குட்டி, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கேளு, கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு புள்ளிய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே
அழுதுகிட்டே கோமதி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அது கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் போதே நீ இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தனா கண்டிப்பா இவ்வளோ தூரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல, எதுக்காக எங்க குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, நான் இது நாள் வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி கொஞ்ச நேரம் அமைதியா இரு கோமதி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கொள்ளை இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், தம்பிக்கு டிவோர்ஸ் கிடச்சிட்டா தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று வேண்டவே வேண்டாக்கா, கல்யாணம் பண்ணி நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், இனிமே நான் எதுவுமே அனுபவிக்க விரும்பலப்பா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. கோமதி, என்ன கோமதி ஆச்சு உனக்கு? இங்க பாருங்க, என்னோட பையன் எவ்வளோ மனசு உடைஞ்சு போறான்னு பாருங்க, என் பையன் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது, ஆனா என்னோட பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது யாரு, நம்ம மயிலும் ராஜும் வராங்க. வந்த உடனே, அத்தை நீங்கள் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அத்தை, வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. வந்த உடனே நம்ம ராஜும் மீனாவும் அதை மறந்துட்டு, மேடம் சொல்லுங்கள் மேடம், இப்போ அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த காயெல்லாம் ஆறிட்ட உடனே நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம யாரு, நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியோட, இங்க பாருமா மருமகளே, நீ கண்டிப்பா எங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண மட்டும்தான் நாங்க இந்த வீட்டுல வாழ முடியும், இல்லைன்னா எங்களால அந்த வீட்டுல வாழவே முடியாது, நீ தான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்துக்கிட்ட வந்து குடத்தை எடுத்துட்டு வந்து நிற்கவும், இதை கேட்ட நம்ம இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமா அழுகையோட மயில்கிட்ட, இங்க பாரு மயில், உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு துரத்துறதுக்காக எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் போறாங்க, அனுப்பியும் விட்டுட்டாங்க, இனிமே ஒட்டு மொத்தமா அனுப்புறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா கேஸு டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டு வரைக்கும் வந்தா நம்ம என்ன பண்றது, கோர்ட்ல நம்மளை யாருமே புரிஞ்சுக்காம அவங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு டபுள் மடங்கா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு மயிலு, உனக்கு இல்லாதது என்ன, வா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம், உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே கேளு, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலுக்கு இருந்துட்டு ஒரு ஃபோன் வருது. வந்த உடனே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஒரு ஓரமா போயிட்டு நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம யாரு, நம்ம மயில் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே போலீஸ்கிட்ட மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், என்னோட அப்பா அம்மா பண்ணது தப்பு தான் மேடம், என்னோட அப்பா அம்மாவை மன்னிச்சிருங்க மேடம், இனிமே என்னோட அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் மேடம், என்னோட அப்பா அம்மாவை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கோர்ட்டு கொடுத்தது ஞாபகம் இருக்குதா இல்லையா, 10 வருஷம் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் உங்களை கட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க திருந்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களை வெளியே மாத்தி விட்டுருவாங்க, நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம என்னதான் இருந்தாலையும் நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம சரவணனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. தன்னோட பையனோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சே, அதுவும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமேன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மேடம், எங்க மேலதான் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, நாங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், இன்னும் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் எல்லாருமே போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு போயிடலாமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
ராஜ் இருந்துட்டு போயிட்டு கோமதி கிட்ட இங்க பாருங்க அத்தை, என் கூட பேச மாட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்கடி, உங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு போன உடனே இருக்குடி, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த மறைக்கலன்னா கண்டிப்பா நான் காலையிலேயே இது எல்லா வேலையுமே முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, எனக்கு ஒன்றும் புரியல அத்தை, நீங்க எந்த வேலையும் செய்யலைன்னா கண்டிப்பா இது எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, அஹ் இ- கோமதி இருந்துட்டு நம்ம அது யாரு போலீஸ் கிட்ட இங்க பாருங்க மேடம், நாங்க வீட்டுக்கு போறோம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு கோமதி குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சைனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க லாக்அப்ல போடுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவைதான், இவளுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது, தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இவளுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப கூட அவ திருந்துறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா அவ திருந்தலாம் மாட்டா, அவ திருந்தாத ஒரு ஜென்மமாச்சே, எப்படி திருந்துவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு கோமதி கிட்டே அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு யாரு கூடமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களா, ஏதோ அதாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தவிர வேற எதுக்காகவும் இப்படி எல்லாம் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து 2 பேருமே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இங்க பாரு மீனாராஜி, நீங்க உங்க 2 பேர் மேலேயும் நான் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா. நீங்க 2 பேரும் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க 2 பேருமே இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு கோமதி, நீ யாருக்கிட்டையும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அது யாரு நம்ம பாண்டியன் பழனி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வரவும், பழனி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரவணன் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு வேலைக்காரனாவே இருந்திருக்கணும் அம்மா, நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்க கூடாது, இல்லை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது, கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது குழலி இருந்துட்டு, அப்பா நம்ம தம்பியோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்டோமேப்பா, என் தம்பியோட வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செந்திலும் நம்ம கதிரும் ஒரு பக்கம் ரொம்பவே சாமியை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்க சாமி, நீங்க எப்படியாவது என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி கிட்ட சரவணன் போயிட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், நீங்க கவலைப்படாம இருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க பாருங்க அத்தை, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருடி, உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன், நீ எப்படி என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, நடந்தது நடந்து போச்சு, நீங்க இப்போ பேசுறதுனால எதுவுமே வரப்போறதில்ல, எதுக்காக அத்தை நம்ம அதை பத்தி பேசணும், அதை பத்தி பேசி நம்ம தானே கஷ்டப்பட்டுக்கணும், அதனால நம்ம பேசாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலு ராஜு அதுக்கப்புறம் கோமதின்னு கோமதி அரசி இவங்க 4 பேருமே கோவிலுக்கு போறாங்க. போன உடனே நம்ம அரசி இருந்துட்டு, அண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளோ விஷயம் நடந்துச்சு அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது, யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா ராஜி, நீ சின்ன புள்ள, உனக்கு என்ன தெரியும் சொல்லு, நீ பயந்துருவன்றதுக்காக தான் நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம், சரி சரி விடு, எங்களை மன்னிச்சிருமா ராஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுக்கிட்ட அதாவது யாரு நம்ம கோமதியும் ராஜியும் போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சாமியார் வராரு. வந்த உடனேயே நம்ம கோமதி கிட்ட, என்னம்மா உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கடவுள்கிட்ட இறக்கி வைக்கலான்னு வந்திருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம யாரு
நம்ம பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டும் இருக்காங்க. ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க நம்ம பாக்கிய அதாவது அழுதுகிட்டு இருக்கிறத பாக்கியத்தை பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு அப்படியே உசுரே போயிடுது. தன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியலையேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம மயில் இருந்துட்டு யாரு நம்ம மயிலா நம்ம இது சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, "இங்கே பாருடி, உன்னால தாண்டி எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. நீ இந்த வீட்டை விட்டு எப்போ போனியோ அப்போ தாண்டி கொஞ்சமாவது நிம்மதின்னு எனக்கு ஒன்று வந்துச்சு. நீ இந்த வீட்டில் இருந்த வரைக்குமே நான் நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்டி" அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசுவோம். இதை கேட்ட நம்ம ராஜி அதாவது மீனா இருந்துட்டு ரொம்பவே கவலையாக நம்ம சரவணன் கிட்ட வந்து, "மாமா நீங்கள் கவலையே படாதீங்க மாமா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லவும், சரவணன் வந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்க வேண்டியதே இல்லை, நீ அப்போவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலையும் நீங்கள் ரொம்ப பயந்துடுறீங்க, அதனால எப்படி மாமா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னால் பேச முடியும், என்னால் பேச முடியல மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு அந்த வழியை போகவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது மாவு ஜெலிச்சுக்கிட்டுறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் போய் இந்த போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசித்த உடனே அந்த